ரோட்டுக்கடை கார சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இட்லி தோசை ஊத்தப்பத்துக்கெலாம் இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிடுங்க, அட்டகாசமாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மீடியம் சைஸாக ஒரு 3 தக்காளி எடுத்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா தக்காளியோட கொஞ்சம் கம்மியாக வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 15 வரமிளகாய் எடுத்துருக்கேன். இது காரம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கணும். எண்ணெயெல்லாம் ஓரம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு மிக்ஸி அலசிட்டு தண்ணி சேர்த்துட்டு அது சட்னிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நுரைச்சி வர அளவுக்கு வந்ததும் அமர்த்திட்டு இட்லி தோசையோடு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.